ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அமலா பால், ஆசிஃப் அலி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் லெவல் கிராஸ். ஸோ இந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி ஒரு லெவல் கிராஸில் வந்து கேட் கீப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லெவல் கிராஸ் இருக்குது. அந்த லெவல் கிராஸில் வந்து ஒரு கேட் கீப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ லெவல் கிராஸ் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரெயின் வந்து டே டு டே லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை கிராஸ் ஆகும்போது இவர் வந்து அந்த கேட்டை கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேலை. ஸோ அப்படி வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாக வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு ஒரு சின்ன ஃபீல் வருது. அதாவது பாஸ் ஆகும்போது யாரோ வந்து ட்ரெயின்லேருந்து குதிச்சா மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உடனே பார்த்திங்க அப்படின்னா அவர் போய் அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது நம்ம அமலா பால் அங்கே வந்து மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து அவங்கள தூக்கிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து இவங்களை வந்து படுக்க வச்சுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அமலா பாலுக்கும் இவருக்கும் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது, ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒரு வேறு லெவலில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கேரக்டர்ஸை வச்சு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமா, ஸ்க்ரீன் பிளேயில் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான விஷயங்களை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு படம் மாதிரி தான் தோணும். பட் இந்த படம் மூவ் ஆக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு எந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இதில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, லொக்கேஷன்ஸுமே வந்து அது லொக்கேஷனே ஒரு கேரக்டராக அந்த படத்தில் தோணும். என்ன அப்படின்னா, அந்த பொட்டல் காடு அப்படிங்கிறது எங்கே எடுத்தாங்க அப்படிங்கிறது செட்டாக இல்லை உண்மையான லொக்கேஷனாக அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ கரெக்டான லொக்கேஷனில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்துக்கு ஒரு சில லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதை சொல்லும். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.